நம்ம கர்ப்ப காலத்தில் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையோட வளர்ச்சியை எப்படி இருக்குது அப்படின்றத அறிந்து கொள்கிறதுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் என்பது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை வந்து நேரடியாக படம் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மிஷினு. இதை வந்து சோனோகிராஃபின்னு சொல்லுவாங்க. உங்களோட ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து சோனோகிராஃபின்னு தான் போட்டிருப்பாங்க. உங்கள் உடல் உறுப்புகளில் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்கும் இந்த ஸ்கேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்கேனை வந்து 2D 3D 4D படங்களாகவும் காண்பிக்கிறாங்க. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்யும் போது எந்த கதிர்வீச்சும் பயன்படுத்துறதில்ல. உங்களோட கர்ப்ப காலத்தில் வளரும் குழந்தையை வந்து பார்ப்பதற்கு சிறந்த பரிசோதனை இது. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்யும்போது உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையோட படத்தை வந்து உருவாக்குவதற்கு ஒருவித ஒளி அலைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. நீங்களே மானிட்டரில் குழந்தைய பார்க்கலாம். இந்த ஸ்கேன் வலியற்றது தான். தாய்க்கும் குழந்தைக்கும் எந்தவித ஆபத்தும் நேரிடாது இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். உங்களோட கர்ப்ப காலத்தில் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எப்படி செய்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் கன்சீவ் ஆகி 10 வாரங்களுக்கு, அதாவது 3வது மாதத்தில் பெரும்பாலான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து அடி வயிற்றில் செய்கிறாங்க. உங்கள் வயிற்றில் வந்து ஜெல்லை தடவுவாங்க. ஃபஸ்ட்டு வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையின் படத்தை வந்து நம்ம பெறணும்னா டிரான்ஸ்யூசர்ன்ற கருவியை யூஸ் பண்ணுவாங்க. இந்த 3 மாதத்தில் எடுக்கப்படும் ஸ்கேனில் நீங்கள் தண்ணி அதிகமாக குடிக்கணும். உங்களோட யூரின் பிளாடர் வந்து ஃபில் பண்ணுற அளவுக்கு குடிக்கணும். அப்போ தான் உங்களோட கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கருவை வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலம் பார்க்க முடியும். சில நேரத்தில் உங்களோட பிறப்புறுப்பு வழியாக அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்வாங்க. பெரும்பாலான பெண்களுக்கு வந்து அந்த யோனிக்குள் செல்லக்கூடிய கருவி வந்து வசதியாக